லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கும் சரி, இல்லை ஒரு தோல்வியிலேருந்து மீண்டு வரத்துக்கும் சரி, மோட்டிவேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்மளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது, அந்த மோட்டிவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையரோ மற்று. நம்மக்கிட்ட லைஃப்பில் எல்லாமே இருக்கலாம். நம்மக்கிட்ட காசு நிறையா இருக்கலாம், பணம் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கலாம். இது எல்லாமே இருந்தோம் நம்மளாலே மோட்டிவேட் பண்ணிக்க முடியலனா இது எல்லாமே இருந்தும் வேஸ்ட்டு தான். இல்லை நம்மக்கிட்ட லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், பட் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும்னா இது எல்லாத்தையுமே நம்மளால் உருவாக்கிக்க முடியும். இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த மோட்டிவேஷனுடைய பவர்ன்றது. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாமே ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாமல் இருக்கும், இன்னொரு நாளைக்கு திரும்பவும் இருக்கும். ஆனால் இந்த மோட்டிவேஷன்ன்றது எப்பயுமே நம்மக்கிட்ட நிலச்சி இருக்கும். ஒரு தடவை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க கற்றுக்கிட்டோன்னா, நம்மக்கிட்ட அதிகமாக மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா அது எப்பயுமே நம்மக்கிட்ட பர்மனண்ட்டாக இருக்கும். அது நம்மளை விட்டு விலகவே விலகாது. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். நம்மக்கிட்ட மோட்டிவேஷன் எப்பயுமே இருந்துச்சுன்னா, நம்மளாலே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும், நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாமே நம்ம காணாமல் போயிடுச்சுன்னா கூட இது அதை நினச்சி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதை திரும்ப சம்பாதிக்க முடியும், திரும்ப உருவாக்க முடியுன்ற தைரியம் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். அதனால் மோட்டிவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. மோட்டிவேஷன்ன்றது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட எல்லாமே தானாக தேடி வரும். காசு பணம் மரியாதை ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளை தேடி தானாக வரும். நம்ம இதை விஷயத்தில் தேடி போக வேண்டிய அவசியன்றது கிடையாது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு குளத்தில், ஒரு தாமரை குளத்தில் அந்த தாமரை மலர் இருக்கு இல்லையா, எவ்வளோக்களவு தண்ணி நீர் உயர்ந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அந்த தாமரை மலரும் வளர்ந்துட்டே வரும். அதே மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் டெவலப் ஆகிட்டே இருப்போம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நம்மளுடைய டார்கெட்டுன்றது எப்பயுமே ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி தான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம பெரிய விஷயத்தை நோக்கி தான் நம்ம டார்கெட்டே வைக்கணும். அப்படி அந்த பெரிய விஷயம் நடக்காமல் போனாலும், நம்மளால் செஞ்சு முடிக்காமல் போனாலும் சரி, அந்த விஷயத்தை எப்படி அடையிறது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்ல கண்டிப்பாக ஒரு நாள் அது நடந்தே தீரும். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பீர் பட்டு பாடூன்றுங்களிரு. போர்க்களத்தில் போர் யானை பார்த்திங்கன்னா தான் மேலே எரியிற அம்பை பார்த்து அது எப்பயுமே பயந்து ஓடாது. காரணம் என்னென்னா, போர் யானைக்கு தன்னுடைய பவர் என்னன்றது தெரியும். அந்த அம்புனால் தன்னை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்றதும் அதுக்கு தெரியும். அதனால் அது அந்த அம்பை பார்த்து பயப்படாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம என்னதான் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளுடைய பவர் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கண்டினியூஸாக நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனால் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. நம்மக்கிட்ட மோட்டிவேஷன் இல்லைனா நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும். நம்மளால் நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற முடியும், ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையே இருக்காது. எப்போ இருக்காதுன்னா நம்மக்கிட்ட மோட்டிவேஷன் இல்லைனா. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். யானை உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அதுக்கிட்ட ஷார்ப்பான தந்தம் இருந்தாலும் ஒரு புலி தன்னை தாக்க வர சொல்ல அந்த யானை புலியை பார்த்து பயப்படும். காரணம் என்னென்னா, புலிக்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி செல்ஃப் மோட்டிவேஷன்ன்றது இருக்குது. அந்த புலிக்கிட்ட இருக்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் தான் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் தன்னால் வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை அந்த புலிக்கு கொடுக்குது. உரமுருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்க லாதலே வேறு. நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான வெல்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தான். அப்படி அந்த மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஒருவேளை அந்த மோட்டிவேஷன் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் டெவலப் ஆகவே முடியாது. மரம் எப்படி ஒரே இடத்துல நிற்குதோ அதே மாதிரி நம்ம லைஃப்பும் ஒரே இடத்துல ஸ்டாக்னேட்டாக நின்றுடும். அதனால் செல்ஃப் மோட்டிவேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரம்பத்திலே அந்த மோட்டிவேஷன்றது நம்மளுக்கு கிடைச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு வர சொல்ல நம்மளால் எதை வேணாலும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.